ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியான தாமே என்ற வார்த்தைப்படி முதலியாக எங்களை மறைத்து நீர் பேச நாங்கள் கேட்கட்டும். உடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் அதை விட்டு விடாதபடி, விலகி போகாதபடி, அதை கரம்பிடித்து அதன்படி நடக்க, ஜீவிக்க, வாழ, பிழைக்க கத்தர் உதவி செய்யும். இது போன்ற வேலைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜூலை மாதத்தின் வாக்குறுத்தும் யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டு சபையாராக சேர்ந்த போல் இணைந்து வாசிக்க போல் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திரையாகவும் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருமித்து யாரும் வாசிக்காம தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாரும் சேர்ந்தா போல வாசிக்க போறோம். எடுத்துட்டீங்களா? படிக்கலாமா? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இது என்றைக்கு காண மாட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் மாதத்தில் நம்ம கொடுக்கிற வாக்குறுத்தும், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இது என்றைக்கு காண மாட்டீர்கள். அல்லேலூயா. என்றையும் காண மாட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எகிப்து என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆகவே துரிதமாக வசனத்தை ராகம் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி தேவ வார்த்தையை தியானத்தோடு ஜெபத்தோடு கவனிக்கலாம். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அது 10ஆம் வசனத்தை துரிதமாய் படிப்போம். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அல்லேலூயா. என் அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் இந்த ஆபிரகாமை கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து என்ன பண்றாரு, அவர் காண்பிக்க தேசத்துக்கு ஆபிரகாமை அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து கொண்டு வரும்போது வெறுமையாய் வந்த ஆபிரகாம், சும்மா வந்த ஆபிரகாமை கர்த்தர் படிப்படியாக உயர்த்த, பாதுகாக்க, வழிநடத்த, போஷிக்க வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கிட்ட ஒரு விசேஷத்தை பாருங்க. இன்றைக்காவது நம்ம இந்த காலகட்டத்திலாவது நமக்கு பைபிள் இருக்கு, சர்ச் இருக்கு, உங்களுக்கு போதனையில் வழி நடத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாமுடைய காலத்தில் இல்லை பாருங்க, பைபிள் கிடையாது, சர்ச்சு கிடையாது, ஆபிரகாமுக்கு போதித்து வழி நடத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் கிடையாது. ஆனால் ஆபிரகாம் தேவனோடு ஐக்கியமா இருந்தபடினால ஆண்டவரே நேரடியாக ஆபிரகாமோடு என்ன பண்றாரு, கைட் பண்றார், வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அப்ப நன்றாக கவனிக்கணும். ஆபிரகாம் ஒரு தேவ வழி நடத்துதலை பெற்றவர். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவே, உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி 7 ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் அவனுடைய நாட்களிலே திடீரென்று எதிர்பாராத ஒரு பஞ்சகாலம் ஏற்படுகிறது. வாசித்த வசனம் சொல்லுகிறது, அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, எகிப்து தேசத்துக்கு தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அல்லேலூயா. தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றவர் தேவ மனுஷன் இப்ப என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே எகிப்துக்கு போவது நல்லதா, அது உங்களுடைய சித்தமா, உங்களுடைய வழிநடத்தல் தானா, அதை உறுதிப்படுத்திக் கொள்ளாம என்ன பண்றாரு, எகிப்துக்கு போற. அப்படி எகிப்துக்கு போகும்போதுதான் எகிப்துல ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை ஆயத்தமாக இருக்கிறது. அது என்ன சோதனை தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க போனதுமே எகிப்து மன்னன் பார்வோன் என்ன செய்யறான், ஆபிரகாமுடைய மனைவி சாராள் மீது அவன் மோகம் கொண்டு என்ன செய்யறான், சாராள் அழைச்சிட்டு போயிடறான். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஆபிரகாமும் சாராலும் அவங்க 2 பேர் பேசி வச்சுக்கிறாங்க. யாராவது கேட்டாங்கன்னா நீ சகோதரின்னு சொல்லணும், மனைவின்னு என்ன பண்ணிடாத, சொல்லிடாத, என்ன கொலை பண்ணிட்டு உன்னை உயிரோடு வைப்பாங்க. அதனால நீ என்ன பண்ணாத, மனைவி ஆபிரகாமுடைய மனைவின்னு சொல்லாம சகோதரின்னு சொல்லுன்னு ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா சாராளுக்கிட்ட அப்படி சொல்லி வைக்கிறாரு. ஆனால் பாருங்க, இப்ப சாரால இந்த பார்வோன் என்ன பண்றான், கடத்தி கொண்டு சென்ற பின்பு, அவனுடைய அரண்மனைக்கு கொண்டு சென்ற பின்பு வேத வசனம் சொல்லுகிறது, பார்வோனையும் அரண்மனையில் இருக்கிற யாவரையும் கர்த்தர் வாதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பார்வோனையும் அரண்மனையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு, வாதித்தார். 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
ஆபிரகாமுடைய மனைவியாகிய பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதிகளால் பாதித்தார். மகாவாதிகளால் பாதித்தார். அப்ப அந்த பார்வோன் கூப்பிட்டு கேட்கிறான், ஆபிரகாமன், நீ ஏன் இப்படி செஞ்ச? அல்லேலூயா. நீ இந்த பொல்லாப்பு பண்ணலாமா? நான் என்ன பண்ணிட்டேன், அரண்மனைக்கு அழைத்து சென்றேன். அதுக்கு மேல நான் ஏதாவது செய்யத்தகாத காரியத்தை நான் செஞ்சிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்? அழைத்து வந்ததுக்கே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, என்ன மகாவாதிகளால் பாதித்தாரே, நீ ஏன் எனக்கு உன் மனைவின்னு சொல்லாம போன? அல்லேலூயா. அப்புறம் தான் அந்த பார்வோன் என்ன பண்றான், ஆபிரகாமுக்கு வெகுமதி கொடுப்பார். வெகுமதிகளுக்கு சமமாக ஆடு மாடு கழுதைகள் எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறான். ஓ, 5 பேர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கணும். இப்ப இந்த சோதனை வர காரணம் என்ன? எகிப்துக்கு போனதுனாலதான் ஆபிரகாமுக்கு என்ன வந்தது? சோதனை வந்தது. அப்படி போகக்கூடாது. சில இடத்துக்கு நீ போகும்போது தேவையில்லாத சோதனை வாழ்க்கையில் வரும். நீ தான் ஞானமா இருக்கணும். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானுடைய வழிநடத்தலான்னு தெரிஞ்சுக்கணும். அங்க போனதுனால தானே பார்வோன் கிட்ட நீ பேச வேண்டியிருந்தது. பார்வோன் கிட்ட ஒரு நட்பு ஏற்பட வேண்டியிருந்தது. பார்வோனால் உனக்கு ஒரு கலங்கம் ஏற்பட வேண்டியது இருந்தது. நீ அங்க போகாது இருந்தால் அந்த ஐக்கியம் ஏற்பட்டிருக்குமா? அந்த நட்பு உனக்கு ஏற்பட்டிருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் ஏற்பட்டிருக்குமா? அருமையான தேவஜனமே, ஆவியானுடைய வழிநடத்துதலை நாம் பெறாமல் போகும்போது தேவையில்லாத சோதனைக்குள்ளாக நாம் என்ன செய்யறோம்? உட்படுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படவில்லை. ஆவியானுடைய வழிநடத்துதல் இல்லாமல் புறப்பட்டு சென்றான் ஆபிரகாம். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கப்புறமா ஆபிரகாமுக்கு அப்புறமா 2வது முறை எகிப்துக்கு ஈசாக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. கர்த்தருக்கு என்ன பண்ணாருன்றதை நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்ச தேசத்தில் உண்டாயிற்று. கேராருக்கு போனான். நிறுத்துங்க. இப்ப 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஈசாக்கு என்ன யோசிக்கிறாருன்னா, ஆபிரகாமுடைய நாட்கள்ல பஞ்சம் வரும்போது ஆபிரகாம் எங்க போனாரு? எகிப்துக்கு போனாரு. எனக்கு யோசிக்கிறேன். ஆனால் 2ஆம் வசனத்துல கர்த்தர் பேசுறாரு. படிங்க. கர்த்தர் யாருக்கு? ஈசாக்குக்கு. அங்க படிச்சது ஆபிரகாம். 26ஆம் அதிகாரத்தில் படிக்கிறது யாரு? ஈசாக்கு. கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கவனிச்சீங்களா? இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? எகிப்துக்கு போகாத, நான் ஆபிரகாமின் தேவன். அல்லேலூயா. அப்ப எதனால ஆபிரகாமின் தேவன்னா, இப்ப ஈசாக்கு யோசிச்சுட்டு இருக்கிறார். அப்ப ஆபிரகாமு எகிப்துல தேசத்துல பஞ்சம் வரும்போது எகிப்துக்கு போனாரே யோசிக்கும் போது தான் கர்த்தர் தடை பண்றாரு. வேண்டாம், நீ போவாரு, அது தகாத இடம், நீ போகக்கூடாத இடம். அப்ப போய்தான் உனக்கு தேவையில்லாத சோதனை வந்துச்சு. நீ அங்க போய் என்ன பண்ணிடாத, சோதனையில சிக்கிக்காத. அதுல உயர்த்துறாரு சொல்லுங்க. நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன் கூட இருந்து உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அன்றைக்கு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிக்கணும் தேவஜனமே, வேதத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அந்த பஞ்சகாலத்துல கர்த்தர் ஈசாக்கை தேசத்துல ஆசீர்வாதமா அவனை மாற்றினார். கர்த்தர் அலையிலேயே சொல்லுங்க. கவனிக்கணும், கிராமத்தை காட்டிலும் சிட்டி இதை இப்படி எடுத்துங்க. மாவட்டத்தை காட்டிலும் மாநிலம் அதிகமான ஜனம் இல்லையா? மாநில அளவு பார்க்கும்போது ஒரு மாநிலத்துல, தமிழ்நாடு மாநிலத்தை 38 மாவட்டங்கள் இருக்கு. அது மாதிரி நம்முடைய இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலும் பல மாவட்டங்கள் இருக்குது. அதனால யோசிச்சுங்க. அப்போ மாநிலத்தை காட்டிலும் தேசம் பெரியது. அல்லேலூயா. ஒரு மாநிலத்தை காட்டிலும் தேசம் பெரியது. பல மாநிலங்கள் கொண்டதுதான் தேசம். இப்ப கர்த்தர் ஈசாக்க ஒரு கிராமத்து பேர் பெறப்படுத்தல, அல்லது ஒரு மாவட்டத்துல அவன் பேரை உயர்த்தல, அல்லது அவன் ஒரு மாநிலத்தில் கர்த்தர் உயர்த்தல, தேசத்துக்கு அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா.
12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த 100 மடங்கு பலன் தேசமே அறிகிற அளவுக்கு கர்த்தர் ஈசாக்கு என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அப்படி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க பேர் உங்க ஊர்ல எத்தனை பேர் தெரியும்? உங்க ஊர்லயே உங்க பேர் எத்தனை பேர் தெரியும் தெரியல இல்லையா? ஆனா ஈசாக்கு என்கிற பேரை தேசம் முழுவதும் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? பெருமைப்படுத்தினாரு. கைக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்கு தேசத்தில் நிறைவேறித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததால் அந்த வருஷத்துக்கு 100 மடங்கு. ஆமா, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து பெரியவனான். அப்படின்னா ஆபிரகாமை காட்டில் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டாருன்னு அர்த்தம். அவருக்கு ஆட்டு மந்தியும் மாட்டு மந்தியும் அநேக படைவிடைக்காரர் இருந்தபடினால் பிலிஸ்த சரி கவனிக்கணும், மந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். இதுக்காக என்ன காரணம் என்னன்னா, கர்த்தர் தடுத்தார். எங்க போகக்கூடாது, எங்க போற கர்த்தருக்கு சோதரர் எகிப்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நீ போறதா இருந்தா ஆண்டுடைய வழிநடத்தல் இருந்தா தான் நீ என்ன செய்யணும்? போகணும். ஆண்டுடைய வழிநடத்தல் இல்லாம நீ எகிப்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்ப எகிப்து எப்படிப்பட்டது அதை குறித்து நீ நம்ம தியானிக்க போறோம். வாசிக்கலாமா? யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Book of Exodus chapter 2 verse 23. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். கவனிக்கணும், இது எகிப்து என்றால் அடிமைத்தனம். கைது விரலிலே சொல்லுங்க. சொல்லுங்க, எகிப்து என்னது? அடிமைத்தனம். இது நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை ஆண்டுகள் அடிமைத்தனங்களாக வாழ்ந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 430 வருடம் எகிப்துல என்ன பண்ணிருக்கிறாங்க? அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த அடிமைத்தன வாழ்க்கை ரொம்ப வேதனையான ஒரு வாழ்க்கை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க எகிப்துல இருக்கும்போது இஸ்ரவேலுக்கு என்ன பேருன்னா எபிரேயர்கள்னு பேர். எகிப்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு இஸ்ரவேலர்கள்னு பேர். எகிப்துல இருக்கிற வரைக்கும் அவங்க எபிரேய பாஷை பேசுறதுனால எபிரேயர்கள், எகிப்தியர்கள். சரி கவனிக்கணும், விஷயத்துக்கு வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால், காட் வில்லிங், கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமையில எகிப்தின் ஆவியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஆவி என்பதை நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமை தியானிக்கலாம். இப்பொழுது நாம் தியானிக்க வேண்டியது எகிப்து. சரி கவனிக்கணும். இப்ப இந்த எகிப்து அடிமைத்தனம் வந்து அந்த ஜனங்க எப்படி அடிமைத்தனப்பட்டாங்களா தெரியுமா? அந்த நாட்கள் இந்த பெண்கள் வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா என்ன செஞ்சிருவாங்கன்னா, அந்த பிள்ளை பேர் பெறும் வரையிலும் அவங்க உயிரை கையில் வச்சுட்டு இருப்பாங்க. எப்படியாவது பிள்ளையை பத்திரமா என்ன செய்யணும், பிரசவிக்கணும், என் பிள்ளையை காப்பாற்றணும்னு சொல்லி அவ்வளவு பயந்து மறைந்து பதுங்கி வாழ்வாங்களாம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், மோசையுடைய தாய் மோசையை பெற்ற பெண் என்ன பண்றாங்க, ஒரு நாவல் பெட்டியில வைத்து நைல் நதியில் என்ன செய்யறாங்க விடும்போது அங்க பார்வோனின் குமாரத்தை பார்த்து என்ன செய்கிறார், இந்த பிள்ளையை தண்ணியிலிருந்து எடுத்தனால மோசை என்று பெயர் வைக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு தாய்மார்களும் தங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்த பின்பு அது பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்பதில் அவங்க மிகவும் கவனம் செலுத்தினாங்க. அதுல நிறைய பெண்கள் என்ன செய்யப்பட்டாங்க தெரியுமா? இந்த எகிப்தியர்கள் எபிரேயருக்கு, அதாவது இஸ்ரவேலராகிய எபிரேயருக்கு என்ன வேலை கொடுத்திருந்தாங்கன்னா, கொத்தடிமைகளாக வைத்து செங்கல் சூளை வேலைகளை செய்வதற்கு அவங்களை அடிமைத்தனம் படித்து இருந்தாங்க. அந்த நாட்களில பிரமிடுகளை கட்டுவதும், எகிப்து கோபுரங்களை கட்டுவதும், எகிப்து போன்ற அரண்மனைகளை கட்டுவதற்கு நம்முடைய இஸ்ரவேலர்களை, எபிரேயர்களை அவர் பயன்படுத்தினார், கொத்தடிமைகளாக பயன்படுத்திட்டு இருந்தார். அப்படி எந்த குடும்பத்தில் ஆகலும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பிரெக்னன்ட் ஆகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அந்த எகிப்தியர்கள் என்ன பண்ணுவாங்களா தெரியுமா? செங்கல் சூளை வேலைகளில நம்முடைய கிராமங்கள் என்ன செய்யறோம், எரியூட்டும் போது கட்டைகளையும் விறகுகளையும் கொண்டுதான் நம்ம என்ன செய்யறோம், எரியூட்டுறோம். ஆனால் எகிப்தியர்கள் என்ன பண்ணாலும் தெரியுமா? அந்த பிரெக்னண்டா இருக்கிற பெண்களை கொண்டு வந்து படுக்க வைத்து அந்த சூழலை அப்படியே குடிச்சிட்டாங்க. அவ்வளவு அடிமைத்தனம் படித்திருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 430 ஆண்டுகள் அவங்க என்ன செய்திருந்தாங்க, அப்படி அடிமைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கரங்கள் உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர்கள் அங்கு அந்த அடிமைத்தன வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் போது எகிப்து என்றால் அடிமைத்தனம் என்பதைய பொருளாக இருக்கிறது. இரண்டாவதாக எகிப்து என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யோசுவா 5ஆம் அதிகாரம்
9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கவனிக்கணும், எகிப்து என்றால் அது இரண்டாவது அர்த்தம் என்ன? நிந்தை. முதலாவது என்ன? அடிமைத்தனம். இரண்டாவது நிந்தை. நிந்தை என்னது? பரியாசம், அவமானம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் நடந்து வரும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாட்டையும் தேசத்தையும் தாண்டி வரும்போது அந்த தேசத்தார் என்ன பண்ணுவாங்களா? எகிப்தில் இருந்த அந்த அடிமைகள் என்று நிந்தித்தாங்களாம். இவங்க அடிமைகள், இவங்க அடிமை ஜனங்கள், இதுக்கு சுதந்திரவாளிகள் அல்ல, எகிப்தில் அடிமை வேலை செஞ்சவங்க. ஏனென்றால் ஏறத்தாழ இவர்கள் 5 ஜெனரேஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? எகிப்தில் அடிமையா வாழ்ந்திருக்கிறார். 430 வருடம் சொல்லும்போது ஏறத்தாழ 4 to 5 ஜெனரேஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 5 தலைமுறைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வாழ்ந்திருக்கிறார். அதனால புறஜாதியார் இவர்களை அடிமைகள் என்று சொல்லி கொடுத்தாங்க. அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தவங்க, இவங்க அடிமைகளாக இருக்கணும், கொத்தடிமைகளா இருக்கவங்கன்னு சொல்லிட்டு அடிமைகள் அடிமைகள் என்று நிந்தித்து பரியாசம் செய்தவர்கள். ஆனால் என்றைக்கு யோசுவாவுடைய காலத்தில் யோர்தானை தாண்டி வருகிறார்களோ கர்த்தர் எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டார். கைதி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் புறஜாதியார் யாருமே என்ன பண்ணல, அடிமை ஜனங்கள்னு சொல்லவே இஸ்ரவேலர்கள் என்று பெயர் பெற்றார்கள். கண்கள் வேறு அல்லேலூயா சொல்லுங்க. எகிப்தை தாண்டணும், மன்னிச்சுங்க. நிந்தையிலிருந்து வெளியே வரணும்னா அவங்க யோர்தானை தாண்டி வரணும். ஆமென், அல்லேலூயா. யோர்தானை தான் ஆகமான் குஷ்டரோகி என்ன பண்ணாரு? சுகமானார். இந்த யோர்தான் நதியை தான் எலிசா தீர்க்கதரிசி எலியாவின் மேல் இந்த சால்வையை கொண்டு வந்து என்ன பண்ணாரு? ஓங்கி அடிக்க யோர்தான் நதி 2ஆக பிளக்கிறது. அதே யோர்தானில் தான் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோர்தான் பிரவாகித்து வரக்கூடிய நாட்களிலே ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டியை வைத்து யோர்தான் நதியில் கால்களை வைக்கும் போது தண்ணீர்கள் என்ன செய்யுது? குவில் குவிலாக நிற்குது. அப்படி இவர்கள் அதை தாண்டி வரும்போதுதான் வசனம் சொல்லுகிறது, எகிப்தின் நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டார். அல்லேலூயா. பல நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக வாழ்க்கையில நிந்தை சகித்துக் கொண்டிருக்கிறார். பரியாசம் பண்ணப்படுகிறார். வேலை ஸ்தலத்துல பரியாசம் பண்ணப்படுகிறார். வசிக்கிற இடத்துல பரியாசம் பண்ணப்படுகிறார். உன்னுடைய நண்பரால் நீ பரியாசம் பண்ணப்படுகிறார். உன்னுடைய விரோதிகளால், உன்னை பகைக்கிறவர்களால், உன்னை துன்பப்படுத்துகிறவர்களால் நீ பரியாசம் பண்ணப்படுகிறாய், கிண்டல் கேலி செய்யப்படுகிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிந்தை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். நீ உன்னை பார்த்து சொல்றான், நீ வேஸ்ட். அல்லேலூயா. எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ ஒன்னுத்துக்கும் உபயோகம் இல்லை என்று சொல்லி உன்னை நிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் யோர்தான் நதியை தாண்டி வரும்போது நிந்தையை புரட்டி போட்டது போல, அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இது மாறிச்சு. இதை கர்த்தர் இந்த காலங்களில் உனக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து வெளில வா, நிந்தையை கர்த்தர் மாட்டி போடுவார். சொல்லுங்க. எகிப்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில சில ரகசிய அடிமைத்தனம் இருக்குது, அந்தரங்கமான அடிமைத்தனம் இருக்குது. அடிமைத்தனத்தை நீ இடம் கொடுத்திருக்கிற. ஒரு முறை நீ அடிமைத்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டா அது உன்னை விடுறது கஷ்டம். பார்த்தீங்களா, எகிப்துல போனதுனால தான் எத்தனை ஆண்டுகள்? 430 வருஷம். நீ மறுபடியும் விட்ட பாவத்தை தொட்டா அது உன்னை அடிமைப்படுத்தும். மறுபடியும் உன்னை செய்ய வைக்கும். மறுபடியும் உன்னை பார்க்க வைக்கும். மறுபடியும் உன்னை தோண செய்யும், தேட செய்யும், உன்னை தொட செய்யும், உன்னை நிர்பந்தப்படுத்தும். சொல்லுங்க. அல்லேலூயா. அடிமைத்தன பாவத்துக்கு இடம் கொடுக்காத, எகிப்துக்கு திரும்பி போகாத சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எகிப்தின் ஆவிகள் உன்னை கலங்கடிக்க கூடாது. அந்நிய வல்லமைகள் உன்னை தொடக்கூடாது. இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னைக்கு இந்த மார்க்கத்துக்கு நாம் வந்துட்டோமோ, நீங்களும் நானும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கணும். உலகத்தாரோடு நீ ஒத்து போக கூடாது. போன வாரம் செய்தி கேட்டீங்களா? பாவத்துக்கு விலகி ஓடு. 50ஆம் சங்கீதத்துல கர்த்தர் சொல்றாரு, திருடனோடு நீ ஒத்து போகிறாய், விபசாரரோடு உனக்கு என்ன உண்டு? பங்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரர் 10 பேர் குடிக்கிறான்னா அந்த கூட்டத்தில் நின்னா உன்னை என்ன சொல்லுவாங்க?
சீட்டாடுறவங்க கூட நின்று வேடிக்கை பார்த்தா உடனே என்ன சொல்லுவாங்க? சகவாசம் சரியில்லாத ஒரு நபரோடு கூட பேச்சுவார்த்தை மாத்திரவுக்கு இருந்தால் உடனே என்ன சொல்லுவாங்க? யூ ஆர் சோ அண்ட் சோ. அல்லேலூயா. இவன் அப்படித்தான், அவங்களை கூட தான் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பழக்கம் பேச்சு அப்படித்தான் இருப்பார். அப்படித்தான் இருப்பார்ல, அப்படித்தான். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது. தேவையில்லை அடிமைத்தனம், நண்பர்களுடைய அடிமைத்தனம் வேண்டாம், தவறான சகவாசம் அடிமைத்தனம் வேண்டாம். அடிமைத்தன பாவத்துக்கு திரும்பி போகாத, உன்னால் வெளியே வர முடியாது. இந்த காலங்களில் ஆண்டவரோடு கூட எச்சரிப்போடு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு முறை நீ இடம் கொடுத்துட்டால் அது உன்னை சிந்தைகளை அடிமைப்படுத்தும், உன் எண்ணங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும், உன் ஆத்மாவுக்குள்ள ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். திரும்பவும் எப்பொழுது பார்ப்பேன், திரும்பவும் எப்பொழுது தேடுவேன், திரும்பவும் எப்பொழுது அதை செய்வேன், எப்பொழுது இடம் கொடுப்பாய் என்கிற அந்த நிர்பந்தமான நிலைமை உனக்குள்ள தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கும். கர்த்தர் உன் நிந்தையை மாற்ற வேண்டுமானால் எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கையை வெளியே வா சகோதரி, சகோதரி. கலிலேயா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது எகிப்து என்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. மந்திரவாதிக்கு பேரை படிச்சீங்களா? இல்லையா? அல்லேலூயா. சொல்லுங்க. எகிப்து என்றால் என்ன அர்த்தம்? மந்திரவாதம். எகிப்து என்றால் என்னது? மந்திரவாதம். முதல் என்னது? அடிமைத்தனம். இரண்டாவது நிந்தை. மூன்றாவது மந்திரவாதம். மந்திரவாதத்துக்கு விலகு என்ன? இன்னொருத்த கெட்டு போகணும், அவன் நல்லா இருக்க கூடாது என்பது செய்துதான் என்னது? மந்திரவாதம். நம்ம எத்தனை பேருக்கு இந்த மந்திரவாதம், மந்திரவாதம், பக்கவாதம், வேற என்னெல்லாம் வாதம் இருக்கு, திமிர்வாதம், என்ன வாதம் இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க, கவனிக்கணும். இன்னொருத்தருடைய இடத்துல ஒரு அடி நீ உன் கல்லை வச்சிருந்தாலும் அது மந்திரவாதம் தான். அவனுக்கு நீ கெடுத்து தானே செய்யும். அல்லேலூயா. கொண்டாட யார் ஒட்டி நீ வஞ்சித்து வைத்திருந்தாலும் அது ஒரு மந்திரவாதம் தான். மந்திரவாதிகிட்ட போகக்கூடிய காரணம் என்ன? அவனை எப்படியாவது கெடுக்கணும், அவன் கெட்டு போகணும், மோசமா போகணும், நாசமா போகணும். அல்லேலூயா. அப்ப இன்னொருத்த நல்லா இருக்க கூடாது நீ நினைப்பேன்னா உனக்குள்ள அந்த மந்திரவாத ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். எகிப்து உனக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க இந்த மந்திரவாதிகளுடைய சிறப்பை பாருங்க. மோசே கோலம் போட்டாரு, மந்திரவாதிகளும் தங்க மந்திர வித்தையில் என்ன பண்ணாங்க? அவங்களும் கோலம் போட்டாங்க. மோசையுடைய கோல் சர்வமாச்சு, மந்திரவாதிகளுக்கு கோல் சர்வமாச்சு. விசேஷம் என்ன? மோசையுடைய கோல் அதை விலகிடுச்சு. மறுபடியும் மோசை என்ன பண்றாரு? நைல் நதி ரத்தம் மாத்துறாரு, ரத்தமாக மாற்றுறாரு. மந்திரவாதிகள் மந்திர வித்தையில என்ன செய்யறாங்க தெரியுமா? தண்ணியை கொண்டு வந்து ரத்தமா மாத்துறாங்க, அதுவும் ரத்தமா மாறுது. அல்லேலூயா. இப்படி ஒரு சில காரியத்தை மோசே செய்தது போலவே மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் செய்கிறார்கள். அது 6வது 7வது நினைக்கிறேன் கொப்பளம். அல்லேலூயா. அப்ப மோசே ஜெபம் பண்ணும்போது கொப்பளம் ஏற்படுத்த பாருங்க. அப்ப மந்திரவாதிகள் மந்திர வித்தை பலிக்கல, அவங்களுக்கு கொப்பளம் வந்துருச்சு. அவங்க வாயில சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இது தேவனுடைய விரல். அல்லேலூயா. நாங்க என்னதான் மேஜிக் பண்ணாலும் அவருக்கு சமமா இணைய எங்களை என்ன பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் பலிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே, நிறைய விசுவாசிங்க என்ன பண்றாங்க? மந்திரவாதத்துக்கு ஒத்து போறாங்க. வசனம் சொல்லுகிறது யாக்கோபுக்கு விரோதமான இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான இல்லை. அப்போ ஒரு விசுவாசிக்கு மந்திரவாதம் பலிக்கலாமா? பலிக்கூடாது இல்ல. அப்படி பலிக்குதுன்னா என்ன காரணம்? மந்திரவாதம் ஏன் வேலை செய்யுது? ஒரு விசுவாசி ஜோம் பண்ணா ஏன் ஆடுது? ஏன் ஆடணும்? ஆடக்கூடாதாச்சே. வசனம் நமக்கு சொல்லுது. அப்ப வசனம் பொய்யா? ஒருபோதும் வசனம் பொய் சொல்லாது. அப்போ வசனம் பொய் சொல்லாதுன்னா ஏன் விசுவாசிக்கு மந்திரவாதம் பலிக்குதுன்னா, அந்த 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. மேல வசனத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபிலே கர்த்தர் குற்றம் காண்கிறதில்லை. கவனிச்சீங்களா? உங்ககிட்ட கிட்ட குற்றத்தினாலதான் மந்திரம் உங்களுக்கு கிரியை செய்யுது. இப்ப புரிஞ்சுச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிகளை மந்திரவாதம் அல்லது ஏவல், சூனியம் இதெல்லாம் அட்டாக் பண்ண காரணம் என்ன? உங்ககிட்ட என்ன இருக்குது? துணிகரமான குறை இருக்குது.
குற்றம் இருக்குது உங்ககிட்ட, அதனாலதான் உன்னை அஃபெக்ட் பண்ணுது. அந்த எஃபெக்டால உன்னால் என்ன பண்ண முடியல, எதிர்த்து போராட முடியல, அலட்சியமாக்கி போகிறாய், பலவீனமற்று போகிறாய், எதிர்க்க முடியாத நிலைமை ஆகிவிடுகிறது. எகிப்து என்றால் மந்திரவாதம். இன்னைக்கு விசுவாசிகளும் மந்திரவாதத்துக்கு துணை போகிறார்கள். நான் போக மாட்டேன், பணத்தை கொடுக்குறேன், நீ போய் என்ன பண்ண, குடிகார கணவன் சண்டையே போடக்கூடாது, குடிச்சு போட்டு அடி அடி நடிக்கிறான், குடிக்காதபடி கேட்டா வந்து பாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பணம் கொடுத்தாங்க நேரடியாக போய் பண்ணாங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு முறை நம்முடைய சபையை சார்ந்த ஒரு தாயார் நம்ம சொன்னாங்க, ஒரு நாள் மந்திரவாதிகள் இந்த போறாங்க. இந்த மந்திரவாதி என்ன பண்றான்னா, மந்திர வித்தையில ஏதோ மந்திரம் பண்ணிட்டே இருக்கிறான். கூட இருக்கிறவங்க நம்பல. அப்ப திடீர்னு நான் சொல்லதை நம்பலையான்னு சொல்லி ஏதோ ஒரு மந்திரம் பண்ணாம இருந்தேன். கூட இருக்கிற ஒரு ஆளுக்கு ரத்தம் மாற்றி வந்துருச்சு. அதோட எல்லாரும் பயந்து என்ன பண்ணிட்டாங்க, மந்திர வித்தையில பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அவனுடைய மாய்ச்சால். வேலையிலேயே சொல்லி பார்க்கலாம். உனக்குள்ள அது கிரியை செய்யுதுன்னா என்ன அர்த்தம், உங்ககிட்ட என்ன இல்லை, என்ன இருக்குது, துணிகரை இருக்குது, நீ குற்றவாளியா இருக்கிற, தேவனுக்கு முன்னாடி எப்படியா இருக்கிற, ஏதோ ஒரு குறைக்கு முன்னே இருக்குது, குறை இடம் கொடுத்துருக்கு, அதுதான் பிரச்சனை. கைதிக்கு வேலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவஜனமே, எகிப்து என்றால் மந்திரவாதம். நான்காவது யாத்திரை புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். அப்ப நான்காவதாக எகிப்து என்றால் என்ன, உபத்திரவம். அல்லேலூயா. டக்கு டக்குன்னு சொல்லணும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடிமைத்தனம், இரண்டாவது நிந்தை, மூன்றாவது மந்திரவாதம், நாலாவது உபத்திரவம். உபத்திரவம். எகிப்துல உபத்திரவப்பட்டாங்க, பெருமூச்சு விடுறாங்க. அப்ப இங்க உபத்திரவப்படும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு ரட்சகனை எழுப்புறார். அவர் தான் மோசே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியிலிருந்து கர்த்தர் கொண்டு வரல, எபிரேயருடைய ஜனங்களிலிருந்து லேவி கோத்திரத்திலிருந்து ஒருத்தனை எழுப்புறார். மோசையை கொண்டு கர்த்தர் என்ன பண்ண போறாரு, இவங்க வெளியே கொண்டு வருவதற்காக கர்த்தர் மோசையை ட்ரைன் அப் பண்றாரு. கைதி விரலையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமர்மையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இங்கே நம்ம வேதத்துல பார்க்கிறோம், உபத்திரப்பட்டாங்க. வாழ்க்கையில சில உபத்திரம் இருக்குது, வெளியே வர முடியாத உபத்திரத்தை நீ மாட்டிட்டு இருக்கிற, வாழ்வா சாவா என்கிற நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிற உபத்திரத்துல இருக்கிற, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேலை ஸ்தலத்துல போய் நான் மாட்டிட்டேன், வேற வேலை இல்லையே, வேற வேலை கிடைக்கலையே, இந்த வேலையில போய் மாட்டிட்டேன், என்னால வேலையில இருந்து என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியலையேன்னு சொல்லி சில உபத்திரத்துல மாட்டிட்டு இருக்கிறேன். ஒரு தம்பி கல்லூரி படிப்புல போயிட்டு என்ன செஞ்சான், ஃபர்ஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணான். அவன் தமிழ் மீடியம், அதனால மதிப்பெண் எடுத்தான். அவன் இங்கிலீஷ் அவனுக்கு அந்த அளவு நாலேஜ் இல்லை. அவங்க அப்பா என்ன பண்ணாரு, பிஏ எடுத்துட்டு போய் சேர்த்துட்டாரு. ஃபர்ஸ்ட் இயர் அவனுக்கு அது ஃபுல்லாமே எல்லாமே இங்கிலீஷ் தான். அவனுக்கு மண்டை குடைச்சல் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. புக்கு பக்கமா எல்லாம் இங்கிலீஷ் லெட்டர்ஸாக ஒன்றும் அவனுக்கு ஏறல. அப்பா கிட்ட போய் கெஞ்சுறான், காரணம் பண்ணுறான், அப்பா தயவு செய்து என்னை மாற்றிடு, வேற ஏதாவது குரூப் எடுக்கிறதாலும் பரவாயில்ல, என்னால் இன்ஜினியரிங் கோர்ஸ் என்ன பண்ண முடியல, படிக்க முடியல, அதுவும் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜில் ரொம்ப குறைவு, என்னால் முடியலப்பான்னு அவன் கெஞ்சும் போது அவங்க அப்பா சொன்னார், எவ்வளோ நல்லா படிச்சு இன்ஜினியர்னா எனக்கு எவ்வளோ பெருமை, எவ்வளோ சந்தோஷம், எனக்கு பேரு புகழ் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீயே கஷ்டப்படுற, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு அவன் என்ன பண்றேன், செலவு பண்றேன். அவன் தான் சொல்றான், நீ செலவு பண்ணுவ, அல்லேலூயா, நான் படிக்கணுமே, எனக்கு முடியலன்னா நான் கஷ்டப்படுறேன், என் நிலைமை புரிஞ்சிக்க மாட்டேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ படிச்சுதான். அல்லேலூயா. இப்ப அவன் காலேஜ் ஒரு உபத்திரமும் ஆயிடுச்சு. சம்பந்தமே இல்லாத ஒரு படிப்பு, சம்பந்தம் இல்லாத ஒரு கோர்ஸ்ல போய் சேர்த்துட்டேன்னு சொல்லி அவன் இதையே யோசிச்சு மென்டல் ஆயிட்டான். யார்கிட்டையும் பேச மாட்டேன்றான், சாப்பிட மாட்டேன்றான், அப்படியே போய் ஒரு சேர்ல உட்காந்து பேயா இருந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறான். கண்ணில் மட்டும் தண்ணி வந்துட்டே இருக்கு. ரொம்ப அப்செட் ஆயிட்டான். டியூஷன் போனாலும் இங்கிலீஷு, கிளாஸுக்கு போனாலும் இங்கிலீஷு, அவங்க கல்லூரிக்கு போனாலும் இங்கிலீஷு. அந்த இங்கிலீஷ்னாவே அவனுக்கு ஒரு பெரிய அலர்ஜி ஆயிடுச்சு. அவர் கூப்பிட்டு போய் மருத்துவமனை சேர்க்கும் போது கொஞ்சம் பாதிப்பான நிலைமையில் இருக்கிறான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து மருத்துவம் பார்த்து தகுதி சிகிச்சை எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மருத்துவம் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து உன்னால் முடியும்,
அப்பா சொல்றது தப்பில்லை, அதுக்கு தகுந்த அவனுக்கு ஸ்போக்கன் கிளாஸ்ல சேர்த்து அவனை பயிற்றுவித்து இன்ஜினியர் படிச்சு ஜெயிச்சான். ஒரு நிலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இதை தோக்கத்தில் சொல்லும்போது அநேகருக்கு என்ன தோணும், இப்படிதான் எங்க அப்பா கூட என்ன பண்ணிட்டாரு, அம்மா கூட என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டு போய் சேர்த்துட்டாங்க, நானும் கஷ்டப்பட்டு நினைப்பீங்க. அல்லேலூயா. அது முறையா செய்ய வேண்டிய வழியில செஞ்சுட்டாங்கன்னா பிள்ளைங்க மீண்டு வந்துருவாங்க. பயப்படாது. நீங்க நல்லா இருக்கணும் உங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க, விரும்புறாங்க. ஆமென். இப்ப அவனுக்கு அந்த படிப்பு ஒரு உபத்திரமா மாறிடுச்சு. அதுதான் அவருக்கு பெரிய மனநல பாதிப்பு ஏற்படுத்திச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு வாழ்க்கையில சில உபத்திரத்தின் மத்தியில நீ சிக்கி கொண்டு இருப்ப. வெளியே வர முடியாத நிலைமை, இந்த ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலைமை. அது மாதிரி வாழ்க்கையில சில உபத்திரங்கள் இருக்கலாம். எல்லா பக்கமும் வழிகள் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். எப்படி மீண்டு வருவேன், எப்படி வெளியே வருவேனே எனக்கு தெரியலன்னு சொல்லி கர்த்தருக்கு சொந்த நாட்களை நீ கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இந்த கால வேளையில கர்த்தர் எகிப்தின் உபத்திரவத்தை மாற்ற வேண்டுமானால் நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். சொல்லுங்க, எகிப்திலிருந்து நீ என்ன செய்யணும், வெளியே வரணும். நீ அங்க இருந்தனா இது எல்லாமே உனக்கு இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் யாத்திரையாகும் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துரிதமா படிங்க. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பது எகிப்தில் அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனாவது பாயிண்ட் இது? 5வது பாயிண்ட். என்னது? இருதய கடினம். அல்லேலூயா. நம்மள எத்தனை பேர் இருதய கடினம்? சார் அடிவானாலும் திருந்த மாட்டான், மதுப்பட்டாலும் என்ன பண்ண மாட்டான், குணப்பட மாட்டான். அந்த டைம் மாத்திரம் என்ன பண்ணுவான், உபவாசம் போடுவான், கண்ணீர் விடுவான், முழங்கால நிற்பான். ஆண்டவரே அப்பா இனிமே என்ன பண்ண மாட்டேன், இதை தொட மாட்டேன், பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், போக மாட்டேன், செய்ய மாட்டேன், சோதர பள்ளி படிக்கிறேன், பைபிள முழங்கால படிக்கிறேன், உபவாசம் போடுறேன், ஒரு ஜபத்தை கூட என்ன பண்ண மாட்டேன், தவற மாட்டேன். ஆண்டவர் அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்கு மனம் இறங்கி அவன் காயங்களை ஆற்றிய பின்பு மறுபடியும் அவனுக்கு என்ன வந்துருது, இருதய கடினம் வருது. இருதய கடினம். யோனாவை கர்த்தர் எங்க போக சொன்னாரு, நினிவேக்கு போக சொன்னார். எங்க போனாரு, தர்சீசுக்கு போனார். அதனால கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு காட்டுல அனுப்பி ஒரு அடி அடிச்சு அவன் என்ன பண்றாரு, மீன் வயிற்றுல போட வைத்து நல்ல பாடம் கற்பித்து என்ன பண்றாருன்னா தர்சீசுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. பாடம் படிச்சவன் மறக்க முடியாத பாடம் படிச்சான் யோனா மீன் வயிற்றுல. அதெல்லாம் விவரமா சொல்ல முடியாது. வாகன அடியெல்லாம் போதும் என்ன பண்றான், போய் நினிவேல போய் பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் பண்ணி நினிவேல இருக்கிறவங்க மனம் திரும்பிட்டாங்க. ஒரு அழிவு சொல்லுங்க. ஆனாலும் அவனுக்கு பேர் வரல. இப்போ எப்படியாவது ஒரு சிலருக்காவது ஆண்டவர் என்ன பண்றாரு, பனிஷ் பண்ணுவாரு. ஒரு எதிர்பார்ப்புல ஒரு ஆமணக்கு செடியில போய் படிச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணும் நடக்கல. இப்போ அவனுக்கு எரிச்சல் ஏற்படுது. எதுக்குன்னா ஏற்கனவே அவன் அடி பத்தலாம். ஒரு அழிவு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல நம்ம சில குறைகளுக்கு இடம் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை மட்டா தண்டித்து நம்மளை குணப்படுத்துறாரு. அந்த குணப்படுத்துறதுக்குள்ள எப்படிலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்றோம். இனிமே நான் குடிக்க மாட்டேன், இதை குடினால்தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவரே எனக்கு தப்பு செய்தனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இதை நான் இந்த சாங்கியத்தை இடம் கொடுத்தனால்தான் எனக்கு இந்த சோதனை எனக்கு தெரியும், இந்த பாவத்தை நான் செஞ்சனால்தான், இதனால்தான் எனக்கு இந்த நிலைமை, இதனாலதான் இந்த கடி, இதனாலதான் இந்த வார்த்தை பேசினேன், இதை நான் இடம் கொடுத்தேன், இதை நான் பார்த்தேன், இந்த கோயிலுக்கு போனேன், அல்லது இந்த இடத்துல போய் நின்னேன், இவங்களை 10ல் ஒரு ஆளா நானும் இருந்தேன், நானும் சாங்கியத்தை கடன் கொடுத்தேன், அல்லேலூயா, நானும் அங்க போனேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்றோம், அடி வாங்குறதுன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் இருதய கடினம். அப்படின்னு மறுபடியும் பழைய பாவம் நம்முடைய மனசு என்ன செஞ்சிருது, மாறிடுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இந்த காற்று அசைது பார்த்தீங்களா, நானல் எந்த பக்கம் காற்று அடிச்சாலும் அது விஷயம் அது செஞ்சுட்டே இருக்கு, சாஞ்சிட்டே இருக்கு. காத்தடினா நேரம் நிமிர்ந்துருப்பார். அவன் உன் வாழ்க்கையில என்ன பண்ற, அடிக்கடி அசைகிற, இந்த பக்கம் சாய்ந்த, இந்த பக்கம் செய்யற, கொஞ்ச நாளைக்கு சர்ச்சு ஜபம் இருக்கிற, அதுக்கப்புறம் என்ன பண்ற, இந்த பக்கம் காத்து அடிச்சதுமே இந்த பக்கம் சாயிற. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இருதய கடினம். இவன் என்ன பண்றான், முதல்ல வந்து ஒவ்வொரு வாதைகளும் அனுப்பும்போது மோசைகிட்ட போய் மன்றாடுறான். பார்வன் சொல்றான், உன் ஆண்டவர்கிட்ட வேண்டு, நிறுத்த சொல்லு, நீ சொல்றதை நான் செய்யறான்றான். மோசை போய் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த வாதையை நிறுத்துங்கன்னு சொன்னமே, நிறுத்தினதுமே மறுபடியும் பார்வனுடைய இருதயம் செஞ்சது கடினப்பட்டது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், ஆலயத்துக்கு ஆராதனை வரோம், சுத்திகரிப்பா, வீட்டுல யார்கிட்ட பேசல, சண்டை போட்டோம், அவங்க கிட்ட போய் என்ன பண்றோம், அனுப்பிச்சிடு, இனிமே என்ன பண்ண மாட்டேன்,
ஒப்புரவாகணும், திருவிழா எடுக்க போறேன், நான் வந்து கசப்பு விரோத வைராக்கியத்தை வச்சு என்ன பண்ணக்கூடாது, திருவிழா எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. தப்பு பண்ணிட்டேன், இது செஞ்சுட்டேன், இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். அப்புறம் திங்கக்கிழமை என்ன ஆகுது, ஞாயிற்றுக்கிழமை திருவிழா எடுத்துட்டேன், அப்புறம் திங்கக்கிழமை அது தெய்வீகம் இல்லையே, தெய்வீக ஒப்புரவாகுதல் இல்லையே அது. அல்லேலூயா. திருவிருந்துக்காக ஒப்புரவாகி இருக்கிறேன் தவிர உனக்குள்ள தெய்வீக சுபாவம் வரல. அப்ப கூட மாம்ச சுபாவம் தான் இருக்குது. அப்ப இருதயம் மறுபடியும் என்ன செய்யுது, கடினப்படுகிறது. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அப்ப நம்ம அடிப்படும் போது மட்டும் குணப்படுறோம், அப்புறமா நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் பழைய பாவம். கைது அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது அடி வாங்கிறது யாராவது ஆயத்த மகடி தூக்கு பார்க்கலாம், தூக்கு மாட்டேன். அப்ப தூக்குனீங்கன்னா ஏற்கனவே ஒரு அடி வாங்குறாருன்னு எல்லாரும் தெரிஞ்சிடும். அந்த நம்ம என்ன பண்ண போட்டோம். அருமையான தேவஜனம், இந்த கால வேளையில 5வது எதிர்கை கடினம் 6வது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தை விவாகம் பண்ணி தன்னுடைய அரமனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டி தீரு மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். கவனிக்கணும், இங்க சாலமோன் யாரை திருமணம் பண்ணிட்டார் தெரியுமா? எகிப்து ராஜா. ஆண்டவருடைய எகிப்துக்கே போகக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணிட்ட, எகிப்து ராஜாவுடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு சாலமோன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சாலமோன் என்ன பண்றாருன்னா எருசலேம்ல தேவாலயம் கட்ட போறார், சர்ச்சு கட்ட போறார். சர்ச்சு கட்டணும்னா இப்ப சாலமோன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அந்த எகிப்து ராஜாவுடைய மகளை தன் மனைவியா இருக்கிற எகிப்து குமாரத்துக்கு என்ன பண்ணான்னா எருசலேம்ல இருந்து வெளியே கொண்டு போய் விட்டுட்டான். அதாவது தாவீது நகரத்துல போய் கொண்டு விட்டான். ஆனா எருசலேம்ல அவன் இல்லை. எதனால எருசலேம்ல இருந்து வெளியே கொண்டு போனான்? எருசலேம்ல தேவாலயம் கட்டப்படும். அவன் தேவாலயம் கட்டுவதற்கும் எகிப்தின் குமாரத்தை வெளியே கொண்டு போவதற்கு என்ன காரணம்? 3ஆம் வசனம் படி. பாத்தீங்களா, இது யாரால வந்தது? இந்த பார்வோன் குமாரத்தி வந்தால இவ பண்ண வேலை. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? விக்கிரக ஆராதனை. எகிப்து என்றால் என்னது? விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. இந்த எகிப்து வந்து நீ வெளியே வந்தாதான் கர்த்தர் இந்த மாதத்துல கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேற்றுவார். என்று காண்கிற எகிப்தியரை என்று காண மாட்டாய். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பை செய்ய போகிறார். அனுகிற அலினே சொல்லுங்க பார்க்கலாம். விக்கிரக ஆராதனை. ஆமென். இன்னும் சில பேர்ட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எகிப்தின் அடிமைத்தனம் விக்கிரக ஆராதனையுடைய தட்டுப்பட்டு சாமான்கள், பாத்திரங்கள், ஞாபகமா வச்சிருக்கிற அந்த வஸ்திரங்கள், பொருட்கள், அதை சார்ந்த சில காரியங்கள் இன்னும் மட்டும் இருக்குது. அல்லேலூயா. சாமர் அலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சகோதரி சொன்னாங்க, ஐயா விக்கிரக ஆராதனையிலிருந்து கர்த்தருக்குள்ள வந்துட்டோம். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ எடுத்து தரணும், அப்படியே கிடைக்கல ஐயா. அல்லேலூயா. என்ன பண்றதுன்னே தெரியல. வரவெல்லாம் ரட்சிக்கப்படாதான் வரான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் என்ன தோணுது, சரி கொடுத்துடலாமான்னு தோணுது. வேற என்ன பண்றது? கிறிஸ்துவ வாழ்க்கை அமைதி. வரவன் என்ன பண்றான்? ராசி கேட்கறான், ஜோசி கேட்கறான். சரி அப்படியே கொடுத்தேன், நல்ல கொடை கொடுத்தேன், அக்கௌண்ட் செட் ஆகல. என்ன அர்த்தம்? பிள்ளைங்களுடைய அந்த ராசி பலனா பஞ்சாங்கமா பறந்து எழுதிக்கிறாங்க, ஜாதகமா அது இன்னும் வச்சிருக்கிறேன். அப்ப அது என்னது சொல்லுங்க, அது என்னது? அது விக்கிரகாரம் சம்பந்தப்பட்டது கிடையாது. அப்படித்தானே? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க, அதுதானே பஞ்சாங்கமா பார்க்கறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்தாங்க, அதான் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கும். அவங்க 4 நட்சத்திரம்லாம் எழுதி, திதி தேதி எல்லாம் எழுதி, சுபமுகத்தெல்லாம் எழுதி உனக்கு என்ன பண்ணி செய்யறாங்க? பஞ்சாங்கமா கொடுத்துருக்குறாங்க. தேவச்சனமே, அது விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்டது. அதுவும் வீட்டில் இருந்தாலும் அதுதான். அப்ப எப்போ சாலமோன் என்ன பண்ணா, தான் வீட்டில் இருக்கிறத தூக்கி வெளியே போட்டாலும் தேவாலயம் கட்டப்பட்டது. அல்லேலூயா. வீட்டுல கீ செயினா இருந்தா கூட அது இருக்க கூடாது. ஏன் வச்சிருக்கிற? ஏன் இடம் கொடுக்குற? சில பீரோல பாத்தீங்கன்னா அது இருக்கும்.
அப்படி தெரிந்த இடம் கொடுத்த என்னன்னு கேட்டா வீட்டுல பெரியவங்க வாங்கி கொடுத்தாங்க. அது எப்படி உடைக்கிறது, எடுக்கிறது, மனசு சரியில்லை. அதனால உங்க குடும்பத்துல சில பிரச்சனை உனக்கு நீடிச்சுட்டே இருக்கு. வியாதி ஏன் சரியாகல, குடும்பத்துல ஏன் போராட்டம் சரியாகல, அடிக்கடி பணம் ஏன் காணாம போகுது, பொருட்கள் ஏன் காணாம போகுது, இடம் கொடுத்து வச்சிருக்கிறியா, அதனாலதான் அது பிரச்சனையே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பம் கட்டப்படாத காரணம் என்ன? விக்கிரக ஆராதனை வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல மூளையில முடுக்கல இருக்குது, ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது வெளியே வராத வரையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குடும்பம் கட்டப்படாது. அது வெளியே கொடுக்கப்பட்டு தான் எருசலேம்ல தேவாலயம் கட்டப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. ஆளுகள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. நம்ம கர்த்தர் ஆலோசனை வழி நடத்தது இல்லாம எகிப்துக்கு யார் போனது? ஆபிரகாம் போனார். ஈசாக்கு யோசிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஆனா ஈசாக்கு என்ன நீ போத எகிப்துக்கு போகாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்கு கிட்ட ஒரு விஷயம் தியானிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. தினந்தோறும் அவர் தியானம் பண்ணுவார். அதனால கர்த்தர் பேசிட்டாரு, போகாதன்னு சொல்லிட்டாரு. இப்ப மூன்றாவதாக யார் போகணும்? ஆபிரகாம், ஈசாக்கு, மூணாவது யாரு? யாக்கோபு. முற்பிதாக்கள் யாக்கோபு தான் போகணும். ஆனா யாக்கோபுக்கு போறதுக்கு முன்னாடி யோசேப்பு போயிட்டார். படிக்கலாமா? ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யோசேப்பு விரும்பி போகல, அவனா வாஞ்சித்து போகல, கொண்டு போகப்பட்டான். கூட போன அண்ணன்களை என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. யோசேப்பு என்றால் ரட்சகர், மோசே என்றால் ரட்சகர். பழைய படைச்ச ரட்சகர்லாம் இருக்கிறார். இயேசு யாரு? ரட்சகர். அல்லேலூயா. கவனிக்கணும். இயேசு எவ்வளவு விலை பிரமாணமா வச்சிருந்தாங்க? 30 வெள்ளி காசு. யோசேப்புக்கு சொல்லுங்க 20 வெள்ளி காசு. கம்பேரிசன் பாருங்க. இயேசு கிறிஸ்து, யோசேப்பு அநியாயமா சிறைச்சாலையில என்ன பண்ணா? தப்பு செய்யாது செஞ்சாங்கிற ஒரு பழியா மேல போட்டு என்ன பண்ணாங்க? செய்யல தள்ளினாங்க. இயேசு கிறிஸ்துவும் பாவம் செய்யாதிருக்க அநியாயமா சிலுவையில் என்ன செய்யப்பட்டாரு? அறையப்பட்டார். அந்த ஒரு அறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பையும் இயேசு கிறிஸ்துவையும் கம்பேர் பண்ணும்போது நிறைய ரிலேட்டட் இருக்கும். தங்களை வியேற்ற அறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வருகிறேன். இப்ப யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டான் கைதியாக. இவன் போத்திபார் வீட்டுக்கு போறான். அங்க ஒரு அதிகாரி வீட்டுக்கு போறான். அங்க போய் வேலை செய்யறான். போத்திபாருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது எவரே அடிமை என்ன பண்ணினான்? நல்ல வேலை செய்யறான்னு சொல்லி தான் வீட்டுல எல்லா சுதந்திரத்தை கொடுத்துட்டான். இன்னும் யோசேப்பும் தான் எஜமான உண்மையா இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் எஜமானி என்ன பண்றா? யோசேப்பு மேல கண் வைத்து எப்படியாவது அவனை அடையணும்னு கோபம் கொள்றார். ஆனால் வேதத்துல நான் பார்க்கும்போது யோசேப்பு அந்த துணிகரமான பாவத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. கைதிகள் அலையிலே சொல்லுங்க. கவனிக்கணும். எகிப்துக்கு ஆபிரகாம் போகும்போது ஆபிரகாமுடைய மனைவினாலும் சோதனை வந்தது. ஆமென். யோசேப்பு போனா போத்திபாருடைய மனைவினால யோசேப்புக்கு என்ன வந்தது? சோதனை வந்தது. அவனை இடம் கொடுக்கல. இவ்வளவு பெரிய பொல்லாங்கு நான் செய்ய எப்படி இடம் கொடுப்பேன்னு சொல்லி வஸ்திரத்தை வச்சு கவலையில ஓடினான். ஆனா செய்யாத குற்றத்துக்காக எகிப்துல சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட யோசேப்பை கர்த்தர் கைதியாக கொண்டு செல்லப்பட்ட யோசேப்பை கர்த்தர் அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட யோசேப்பை கர்த்தர் தேசத்துக்கு அதிகாரியாக உயர்த்தினார். அல்லேலூயா. பார்வோனுக்கு அடுத்த யோசேப்பு தான் என்கிற சொல்லுகிற அளவு கர்த்தர் பண்ணிட்டார். எகிப்து தேசம் எங்கும் யோசேப்புடைய பெயர் பறைசாற்றப்பட்டது. அந்த அளவு கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். தேவஜனமே இந்த காலவில் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம என்ன செய்யக்கூடாது? வழிநடத்து இல்லாம சில இடங்களுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி சில வாழ்க்கையில சுயத்தின் இடம் கொடுத்துட்டோம்னா இந்த எகிப்தின் அடிமைத்தனம் உடைய பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஐந்து அணியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யாக்கோபு குறித்து பார்க்க போறோம். இதோட இந்த சப்ஜெக்டை படிக்க போறோம். இயேசுவோடு படிக்க போகிறோம். பார்க்கலாம். யாக்கோபு குறித்து வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் அது 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். கர்த்தர் யாக்கோபு என்ன சொன்னாரு? பயப்பட வேண்டாம். எங்க போக பயப்படாது? எகிப்து தேசத்துக்கு போகிறதுக்கு பயப்பட வேண்டாம். நல்லா கவனி. கர்த்தர் ஈசாக்குக்கு என்ன சொன்னார்? எகிப்து தேசத்துக்கு
போக வேண்டாம். ஆனா யாக்கோபுக்கு இப்போ நான் உன்னை அடுத்த 4 வசனம் படிக்கிறேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். சரி, முக்கியமான வார்த்தை நம்ம தியானிக்கலாம். இந்த 46 அதிகாரத்துல சொல்றாரு, நீ எகிப்துக்கு போ, நான் உன்னுடனே எகிப்துக்கு என்ன செய்வேன், வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக. 3ஆம் வசனம் கடைசி வார்த்தை, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் எகிப்து கொண்டு போய் தான் என்ன பண்றாரு ஆண்டவர், எகிப்தியரை காட்டிலும் இஸ்ரவேலராக எபிரேயரை பெரிய ஜாதியாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா அவங்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனோடு கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வதற்கு அங்க அவங்களை ஆயத்தப்படுத்துகிறார். யோனிகள் அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தர் யாக்கோபு கிட்ட சொல்றாரு, நீ எகிப்துக்கு போறதுக்கு என்ன பண்ணாத, பயப்படாத. ஆமென், அல்லேலூயா. எழுத்து பிரகாரமா சொல்றாரு. என்ன சொல்றாரு 4ஆம் வசனத்துல, நான் உடனே எகிப்துக்கு வருவேன். எகிப்துக்கு இயேசு வந்தாரா? கைதுக்கு வேலையிலே சொல்லுங்க. ஆமென். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 14-15. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு யோசேப்பு, புதிய ஏற்பாட்டு யோசேப்பு, மரியா புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது. ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதே வசனம் ஓசியா 11:1 சொல்லப்பட்ட, என் குமாரன் எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இங்க நிறைவேறுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தேவதூதனால் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் எச்சரிப்பு சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் குழந்தையா இருக்கிறார். அவர் குழந்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்து எங்க போனாரு, எகிப்துக்கு போனார். கைதிக்கு அலையிலே சொல்லுங்க. எழுத்து பிரகாரமா இந்த வார்த்தை நிறைவேறுது. யாக்கோபு என்ன சொன்னாரு, இப்போ பயப்படாத, நான் எகிப்துக்கு என்ன பண்ணுவேன், வருவேன்னு சொன்னார்ல, அதை கர்த்தர் இங்க நிறைவேற்றினார். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலவேளையில அருமையான தேவச்சனமே, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். எகிப்தில் அடிமைத்தனம் கூட இங்க யாக்கோபு ஆண்டுடைய வழிநடத்தலை பெற்று போனார். ஆனா ஆபிரகாம் வழிநடத்தல் பெறாம போனதால தான் சோதனை வந்தது. இன்னைக்கு அது மாதிரி தேவனுடைய வழிநடத்தல் இல்லாம, அவருடைய சித்தம் இல்லாம எனக்கு தகாத சில காரியத்துக்கு போகக்கூடாது. அதே மாதிரி எகிப்து என்றால் அடிமைத்தனம் என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஒரு முறை நீ அடிமைத்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டேன்னா அதுல இருந்து வெளிவருவது பல நாட்கள், வருடங்கள் கூட ஆகும். குணப்படுவது அது ஆண்டு கையில தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டு வந்த பாவத்தை தொட்டனா எகிப்தின் ஆவி உனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டு வந்த பழைய பாவத்தை நீ திரும்பி பார்ப்பேன் என்றால் எகிப்தின் ஆவி உன்னை கலங்கடித்துக் கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. இந்த காலங்களில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போமா? இது வழி நடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை ஆராதனைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனையிலும் கூட அந்த எகிப்து என்கிற தலைமையில எங்களோடு கூட இந்த ஜூலை மாதத்துக்கு வாக்குறுந்த செய்தியை நாங்கள் தியானிக்கும்படியாய் கர்த்தர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்று நாங்கள் எகிப்தில் போகாதபடிக்கு உடைய வார்த்தை கட்டுப்பட்டு உடைய வசனத்தை கீழ்ப்படிந்து அடிமைத்தனத்திலிருந்து உபத்திரத்திலிருந்து அந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று உமக்கு மகிமையாய் பெரியமாய் ஆண்டவருடைய சாட்சியை முன்மாதிரியை ஜீவிக்க வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. கடந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்ப ஆசீர்வதித்து நிலைநிறுத்துவீராக. வருகைக்கு ஆயத்தமுள்ள மனவாட்டி சபையை கர்த்தர் மாற்றுவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதி தாழ்த்தி வெறுமையாக்கி பொறுப்பாளர்கள் சமர்ப்பிக்கிறோம். கனத்துரி மகிமையெல்லாம் உடைய நாமத்தில் செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 3 அலையிலே சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை தெரிவித்து கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.